ஒரு விவசாயி தன்னோட நிலத்துல நெல் விவசாயம் செஞ்சிட்டு இருந்தாரு. அவரோட வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அது நிறைய காகம் வாழ்ந்துட்டு வந்துச்சு. எப்பவும் தன்னோட வீட்டை சுற்றி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்த காகம் எல்லாத்தையும் அந்த விவசாயிக்கு பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் தன்னோட வீட்டில் இருந்த பழைய சாப்பாடு தானியங்கள்னு காக்கைகளுக்கு சாப்பிட கொடுப்பாரு. ஒரு நாள் அவரோட விவசாய நிலத்துக்கு நிறைய வெட்டுக்கிளிகள் வந்துச்சுங்க. அதுங்க நிறைய தானியங்கள் மட்டும் இல்லாமல் பயிர்களையே தின்னு தீர்க்க ஆரம்பிச்சுங்க. அதை பார்த்த விவசாயி ரொம்ப வருத்தப்பட்டார். எவ்வளோ கஷ்டப்பட்டாவது இந்த வெட்டுக்கிளிகளை துரத்தணும்னு முயற்சி செஞ்சார். ஆனால் நிறைய வெட்டுக்கிளிகள் இருந்தனால அவரால் எல்லாத்தையும் விரட்ட முடியலை. ரொம்ப வருத்தப்பட்ட விவசாயி ஒன்றுமே செய்ய முடியாமல் வருத்தத்தில் அங்கேயே உட்காந்து தன்னோட நெல் பயிர்களை வெட்டுக்கிளிகள் தின்னி நாசமாக்குறத பார்த்துக்கிட்டு இருந்தார். வருத்தமாக உட்கார்ந்துருந்த விவசாயியை பார்த்த காகங்கள் உடனே பறந்து வந்து வெட்டுக்கிளிகளை திங்க ஆரம்பிச்சுங்க. இதை பார்த்த விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வெட்டுக்கிளிகளையும் பிடிச்சு தின்ன காகங்கள் எல்லாத்தையும் பார்த்த விவசாயி, அடடா, இத்தனை நாள் நமக்கு தொந்தரவு நினச்சிட்டு இருந்த காக்காயெல்லாம் தான் கொடுத்த சின்ன உணவுக்காக இப்போ நமக்கு உதவி செஞ்சு நம்மளை காப்பாற்றிடுச்சின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அன்னையிலேருந்து காக்காவோட சேர்ந்து தன்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார் அவர்.